அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விரும்பக்கூடிய நபர்களை வசியம் செய்யக்கூடிய ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த வசிய பிரயோகத்தை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கணவன் மனைவிகள் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுனால் பிரிஞ்சு வாழ்வாங்க. சரிங்களா? உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு வாழ்வாங்க. அந்த பிரிஞ்சு வாழக்கூடிய கணவனோ மனைவியோ இந்த முறையை யாராவது ஒருத்தர் இந்த முறையை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை தேடி அவங்களாவே வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? நீங்கள் இதற்காக அவங்களுக்கு போய் நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இது இல்லாமல், இந்த பூஜையை நீங்கள் அவங்க மேலே ஒரு தடவை பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்கள் மேலே அன்பு பாசம் உருவாகி அவங்களே உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. உங்களோட வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கே அது தானாக உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா? அது யார் அந்த உங்களுடைய கணவன் யாராவது வசியப்படுத்தி வச்சு, இல்லை யாராவது தன்வசப்படுத்தி வச்சு மை மருந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருந்தாலும், இந்த பூஜை முறையை பண்ணி நீங்கள் அவங்க மேலே பிரயோகம் பண்ணினா அவங்க வசிய கட்டுப்புறம் உடஞ்சி போயிடும். சரிங்களா? அவங்க வசியக்கட்டை உடச்சிக்கிட்டு உங்கள் பக்கத்து வந்துடுவாங்க. சரிங்களா? இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இன்றைக்கும் நம்மளை தேடி வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த பிரயோக முறையைத்தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா அனுபவத்தில் கை கண்ட ஒரு பிரயோக முறை. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த காதல் திருமணம் பண்ணக்கூடியவங்க விரும்பின பெண் ஆண்களை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த பிரயோக முறையை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மேலே என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா, அன்பு பாசம் நீங்கள் இல்லைன்னா அவங்க இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அது யோசிக்க வைக்கும். சரிங்களா? இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அவங்களுடைய மனதை முழுவதுமாக கட்டுப்படுத்தி உங்களுடைய சிந்தனையை மட்டுமே அது யோசிக்க வைக்கும். சரிங்களா? இது இப்படித்தான் வேலை செஞ்சு முழுவதுமாக நம்மளுக்கு இதை வசியம் பண்ணி தரும். சரிங்களா? சரி, இந்த பிரயோக முறையை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரயோக முறை வளர்பிரியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு விடியற் காலையில் இந்த தகடை பார்த்தீங்கன்னா காரியத்தகடு இல்லைன்னா வெள்ளித்தகட்டில் எழுதிக்கிங்க. இந்த 2 தகட்டில் தான் எழுதணும். இந்த சக்கரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுத்தக்கூடிய சக்கரத்தை எழுதிக்கிட்டு, அந்த சக்கரத்துக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இந்த அபிஷேகம்லாம் நல்லா பண்ண பிறகு எந்திரத்துக்கு சாபம் போக்கி, மந்திரத்துக்கும் சாபம் இருக்குது, அந்த மந்திரத்துடைய சாபத்தையும் போக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த மந்திர உரு கொடுக்கும்போது ஒரு நெய் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு பூஜை போட்டுட்டு ஒரே ஒரு டம்ளரில் பசும்பாலும் பனங்கற்கண்டும் போட்டு மட்டும் நெய்வேத்தியமாக வைங்க. இது மட்டும் வைக்கணும். சரிங்களா? இது ஒரு முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் வைக்கலாம். இந்த எந்திரத்துக்கு மொத்தம் 10,008 உரு கொடுத்தாத்தான் இந்த எந்திரம் வேலை செய்யும். சரிங்களா? இப்படி இந்த எந்திரத்தை உரு கொடுத்து முடித்த பிறகு இந்த எந்திரத்தை சுருட்டி ஒரு வெள்ளித்தாயத்தில் அடைச்சி நீங்கள் என்ன செஞ்சுக்கிறணும்னா, வலது மணிக்கட்டுலையோ இல்லை கழுத்துலையோ நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்க தானாகவே உங்களை வர ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இது ஒரு ஆகர்ஷண பிரயோகம். சரிங்களா? இது ஆகர்ஷணமும் வசியமும் சேர்ந்து ஆடக்கூடிய ஒரு பிரயோக முறை. சரிங்களா? இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. சரிங்களா? இதை பாவைகள் செஞ்சும் நம்ம பிரயோகம் பண்ணலாம். பாவைகள் செஞ்சுன்னா அவருடைய உருவ பாவை செஞ்சு அந்த எந்திரத்தை அந்த உருவ பாவைக்குள்ள வச்சு நம்ம மந்திர பிரயோகம் பண்ணி அந்த பாவையை கொண்டு போய் அரச மரத்துடைய வேறு பகுதியில் கொண்டு போய் பிதைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நபருக்கும் யாருக்கு நம்ம வசிய பிரயோகம் பண்ணோமோ அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த வசியங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படியும் நம்ம பண்ணலாம். இது நான் உங்களுக்கு இந்த சொல்லித்தரது பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் ஒரு நபரை வசியம் செய்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ பதிவில் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.